தொடக்க நூல் 6வது அதிகாரம் 22வது வசனம். கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். 5வது அதிகாரம் ஃபுல்லுமே காயின் ஓட ஃபேமிலி முடிஞ்சிச்சு. அவங்களோட வரலாறு ஃபுல்லு இருக்கும். 6th சாப்டரில் தொடக்க நூல் 6வது அதிகாரம் 22வது வசனம். கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இந்த வசனத்தில் தேவன் மக்களோட அநியாயத்து நிமித்தம் உலகத்தை அழிக்க போகிறேன்னு நோவா தாத்தா கிட்ட சொன்னாங்க. நோவா தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ, எவ்வளவு அங்குலம் எவ்வளவு பெரிய கப்பல் வேணும்னு எப்படியெல்லாம் தேவன் ஒரு கட்டளை கொடுத்தாங்களோ அதேபடியே செஞ்சாங்க. அவங்களுக்கு இடையில ஒரு ஆர்கியூமெண்ட்ஸே இல்லை. நான் இப்படி பண்ணுவேன்ட்டு அவர் போக்கில் செய்யலை. தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார். நம்ம லைஃப்லேயும் அப்படி தான். தேவன் நமக்கு இப்படி தான் செய்யணும்னு சொல்லும்போது நம்ம இடையில இப்படி செஞ்சால் தான் நல்லா இருக்கும்னு எந்த சஜஷனும் வைக்காமல் அவர் சொல்கிறபடியே போனோன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஜெபம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா அந்த வேலைக்காக உண்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. அப்பா அந்த வேலையிலும் தகப்பனே, நோவாவை போல தகப்பனே, அப்பா நாங்கள் நீர் என்ன எங்களுக்கு கட்டளை இடுகிறீரோ அதே போல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நடத்தணும் ஏசப்பா. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் வராதபடிக்கு தகப்பனே, நாங்கள் எதுவும் அதிகமாக ஆசைப்படாமல் தகப்பனே, அப்பா உம்முடைய வார்த்தைகளை மட்டும் பற்றி கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. மீதியுள்ள நேரண்டி உம்முடைய ஆணிப்பந்த கருத்தில் தருகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.